திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்திலும் டாக்டர் B.R. அம்பேத்கர் இருக்கையும் ஏற்படுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு டெல்லியில் உள்ள டாக்டர் B.R. அம்பேத்கர் ஃபவுண்டேஷனுக்கு அனுப்பப்பட்டது. டாக்டர் B.R. அம்பேத்கர் ஃபவுண்டேஷனிலிருந்து இந்த இருக்கை தொடங்குவதற்காக கட்டிட வசதி மட்டும் ஏற்பாடு செய்து கொடுங்கள், நாங்கள் 50 லட்சம் ரூபாய் மானியத்தை உடனடியாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்று டாக்டர் B.R. அம்பேத்கர் ஃபவுண்டேஷனிலிருந்து கடிதம் பல்கலைக்கழகத்துக்கு வந்துவிட்டது. ஆனால் இந்த தேதி வரை அந்த இருக்கையை ஏற்படுவதற்கு உண்டான எந்தவித நடவடிக்கையும் இந்த பல்கலைக்கழகத்தில் எடுக்கப்படவில்லை. இதில் கெடுவாய்ப்பானதும் வருத்தத்திற்கும் கண்டனத்துக்கும் உரிய தகவல் என்னவென்றால், திருவள்ளுவர் பல்கலைக்கழக சட்டம் இயற்றப்பட்ட போது காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள படப்பையில் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் கலைஞர்களுக்காக ஒரு கிராமத்தை உருவாக்குவது, அச்சகத்தை ஏற்படுத்துவது, தலித் மக்களின், பிற்படுத்தப்பட்ட மக்களின், மிகவும் பிற்படுத்த மக்களின் தொடர்பான வரலாறு, ஆவணங்கள், செய்தி இதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள் அனைத்தையும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஆய்வுக்காக நூலகம் ஏற்படுத்துவது, இவையெல்லாம் திருவள்ளுவர் பல்கலைக்கழக சட்ட பிரிவில் இருக்கின்றன. தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் நோக்கங்களை இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்த துணைவேந்தர்கள் காலில் போட்டு மிதித்து பிற பல்கலைக்கழகங்களைப் போல BA BSc MA MSc MCom MBA போன்ற பகுதி பாடப்பிரிவுகளை தொடங்க ஆரம்பித்து அதை நடத்தி வருகின்றனர். தமிழக அரசின் உயர்கல்வித்துறை செயலாளர், தமிழக அரசின் சட்டத்துறை செயலாளர், தமிழக அரசின் கல்லூரி கல்வி இயக்குனர், இவர்கள் மூவருமே இப்பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்து கொண்டு இதை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்றனர். இவர்கள் எடுத்து வைத்த வாதம், பணம் இல்லை, எங்களால் இந்த துறையை தொடங்க முடியவில்லை. டெல்லியிலே பணம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்களே, அந்த அம்பேத்கர் இருக்கையாவது நீங்கள் தொடங்கக்கூடாதா என்று கேட்டதற்கு அதற்கும் எங்களுக்கு வசதி இல்லை என்று கைவிரித்து விட்டார்கள். பேரறிவாளர் அம்பேத்கர் அவர்களின் 125வது பிறந்த நாள் அன்று அம்பேத்கருடைய புகைப்படத்தையாவது கல்லூரி பல்கலைக்கழக வளாகத்தில் வையுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அந்த தலித் துணைவேந்தர் மிக கரிசனையோடு 12 படங்களை தயார் செய்து கொடுக்கும்படி என்னிடம் கேட்டார். நான் 12 படங்களை என் சொந்த முயற்சியில், என்னுடைய நண்பர்கள் முயற்சியில் தயார் செய்து அதற்கு கண்ணாடி ஃப்ரேம் எல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுத்தேன். அந்த 18 படங்களுக்கு 17,000 ரூபாய் செலவானது என்று சொன்னேன். ஏன் 17,000 என்று சொல்கிறீர்கள், 80,000க்கு பில் கொடுங்களேன் என்று அந்த தலித் துணைவேந்தர் என்னிடம் கேட்டார். நான் வெட்கி தலை குனிந்தேன். அந்த துணைவேந்தர் பேரறிவாளர் அம்பேத்கர் அவர்களின் 125வது பிறந்த நாளுக்கு 12 படங்களை நான் வைத்தேன் என்று மார்த்தட்டி கொண்டார். அவர் எங்கே வைத்தார் என்றால், பல்கலைக்கழக வராண்டாக்களில், எந்த அறையிலுமே அந்த படம் இல்லை, பல்கலைக்கழக வராண்டாக்களில் அந்த படத்தை வைத்தார். இன்றைக்கும் பல்கலைக்கழகத்தை நீங்கள் சென்று பார்த்தீர்களானால் பேரறிவாளர் அம்பேத்கர் படம் எந்த அறையிலும் இல்லை. பல்கலைக்கழக துணைவேந்தரினுடைய அறைக்கு வெளியே வராண்டாவில் இருக்கிறது. தமிழக அரசு அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாடினோம் என்று, இதுவும் ஒரு சமத்துவ பொங்கலாயிற்று. அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளானது. இன்று வரை துரைமுருகன் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பல்கலைக்கழகம் படிப்படியாக அழிவு நிலையில் இருப்பதற்கு காரணம் இந்த ஹெவிவெயிட் அமைச்சர் என்பது மிகையாகாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பல்கலைக்கழகத்தில் 200 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது என்று தமிழக அரசின், திமுகவின் அரசு இதழ் போல செயல்படும் அரசு பத்திரிகையான முரசொலியில் முதல் பக்கத்தில் அரை பக்க கட்டுரை வெளிவந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் எழுதக்கூடிய எந்த கடிதத்திற்கும் புகாருக்கும் பதில் இல்லை. இப்பொழுது திமுகவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கலைஞரின் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், கலைஞர் சொன்னதை செய்யுங்கள் என்று தான் நாங்கள் கேட்கிறோம். கேட்க மாட்டோம் என்கிறது பல்கலைக்கழக நிர்வாகம்.
அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது இன்றைய தமிழக அரசு. 2025-2026 கல்வியாண்டில் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஸ்டடி சென்டர் என்ற துறையை தொடங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சேர் என்கின்ற இருக்கையை அமைக்க வேண்டும் என்பதை தமிழக அரசின் தற்போதைய அரசின் 5வது ஆண்டு ஆட்சி காலத்தில் நாங்கள் தலித் மக்களின் சார்பாக, தலித் அறிவுஜீவிகளின் சார்பாக, உண்மையான தலித் தொண்டர்களின் சார்பாக நாங்கள் இந்த ஊடகத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பல்லாண்டு கால முயற்சிக்கு பிறகு திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் சேரை நிறுவியிருந்தீங்க. இப்போது அதோடைய நிலை என்னன்னு கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியும்? அம்பேத்கர் இருக்கை என்பது மட்டுமின்றி டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட் என்கின்ற ஒரு துறையை தொடங்க வேண்டும் என்ற முயற்சியை 2006 காலகட்டத்திலிருந்து நான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் 2022 தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழக ஆளுகைக்கு உட்பட்ட அன்றைய வருவாய் கிராமங்கள் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, ஒன்றுபட்ட வேலூர் மாவட்டம். அந்த திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் சட்டம் 2002 செல்வி ஜெயலலிதா அவர்களால் இயற்றப்பட்ட சட்டமாகும். இந்த திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம். இப்பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட போது இருந்த துறைகள் விலங்கியல் ஜுவாலஜி, எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் மற்றும் கணிதத்துறை. தொடக்கப்பட்ட 2002 கணிதத்துறையில் மாணவர்கள் இல்லை, விலங்கியல் துறையில் மட்டும் மாணவர்கள் இருந்தார்கள். 2002 2010 வரை எந்த புதிய துறைகளும் தொடங்கப்படவில்லை. திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்ட 8 ஆண்டுகளில் எம்ஃபில், பிஹெச்டி 2 துறைகளும் இருந்தன. ஆனால் கெடு வாய்ப்பாக விலங்கியல் துறையில் மட்டுமே அந்த ஆய்வு படிப்புகள் தொடர்ந்து இருந்தன. இதற்கிடையில் 2006-2007 ஆண்டு கல்வியாண்டில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்திற்கான ஆட்சிக்குழு தேர்தல் நடைபெற்றது. 2006 டிசம்பர் மாதம் நான் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சிக்குழு சிண்டிகேட் உறுப்பினராக இப்பகுதியில் வாழ்கின்ற ஆசிரியர் பிரதிநிதிகளாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆசிரியர் பிரதிநிதி என்ற வகையில் 2006 டிசம்பர் 26ஆம் நாள் அன்று ஆட்சிக்குழு கூட்டம் முதல் முறையாக நடைபெற்றது. அந்த ஆட்சிக்குழு கூட்டத்தில் நான் எல்லா பொருண்மைகளும் விவாதிக்கப்படுவதற்கு முன்னரே முதலாக திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட் என்ற துறையை தொடங்க வேண்டும் என்று முன்மொழிந்தேன். இந்த முன்மொழிவினை அன்றைக்கு ஆட்சிக்குழுவில் பங்கேற்ற 12 உறுப்பினர்களும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு இப்பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் படிப்பியல் துறை தொடங்க வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானித்தார்கள். அந்த தீர்மானத்தில் கையொப்பமிட்டவர்களில் 3 பேர் கல்லூரி கல்வி இயக்குனர், தமிழக அரசின் உயர்கல்வித்துறை செயலாளர் கணேசன் ஐஏஎஸ், கல்லூரி கல்வி இயக்குநரகத்தோடு சம்பந்தப்பட்டவரும் தமிழக அரசோடு சம்பந்தப்பட்டவருமான சட்டத்துறை செயலாளரும் அன்றைக்கு உடன் இருந்தனர். தமிழக அரசின் முழு ஒப்புதலோடு இப்பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட் என்ற துறையை தொடங்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது.
ஒப்புக்கொள்ளப்பட்ட பின்னர் ஆளுநரின் ஏற்புக்காக பல்கலைக்கழகத்திலிருந்து சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்களுக்கு கடிதம் பரிந்துரைத்து அனுப்பப்பட்டது. சுர்ஜித் சிங் பர்னா அவர்களும் 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதமே டாக்டர் B.R. அம்பேத்கர் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்டை தொடங்குவதற்கு ஒப்புதல் அளித்துவிட்டார். அதனோடு கூட ஆட்சி மன்ற குழுவில் புதுடெல்லியில் இருந்து மைய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் டாக்டர் B.R. அம்பேத்கர் ட்ரஸ்ட் சென்டர் என்ற அமைப்பிலிருந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் B.R. அம்பேத்கர் சேர் என்ற இருக்கையை உருவாக்க வேண்டும் என்றும் நான் முன்மொழிந்தேன். டாக்டர் B.R. அம்பேத்கர் இருக்கை என்பது தமிழகத்தில் உள்ள சென்னை பல்கலைக்கழகம் உட்பட பல பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதே போல திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்திலும் டாக்டர் B.R. அம்பேத்கர் இருக்கையும் ஏற்படுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு டெல்லியில் உள்ள டாக்டர் B.R. அம்பேத்கர் ஃபவுண்டேஷனுக்கு அனுப்பப்பட்டது. டாக்டர் B.R. அம்பேத்கர் ஃபவுண்டேஷனிலிருந்து இந்த இருக்கை தொடங்குவதற்காக கட்டிட வசதி மட்டும் ஏற்பாடு செய்து கொடுங்கள், நாங்கள் 50 லட்சம் ரூபாய் மானியத்தை உடனடியாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்று டாக்டர் B.R. அம்பேத்கர் ஃபவுண்டேஷனிலிருந்து கடிதம் பல்கலைக்கழகத்துக்கு வந்துவிட்டது. ஆனால் இந்த தேதி வரை அந்த இருக்கை ஏற்படுவதற்கு உண்டான எந்தவித நடவடிக்கையும் இந்த பல்கலைக்கழகத்தில் எடுக்கப்படவில்லை. சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள் 2008 பிப்ரவரி மாதத்திலேயே இந்த துறை தொடங்கலாம் என்று அனுமதி கொடுத்த பின்னரும் இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த நாள் வரை B.R. அம்பேத்கர் படிப்பியல் துறை தொடங்கப்படவில்லை. இதில் கெடுவாய்ப்பானதும் வருத்தத்திற்கும் கண்டனத்துக்கும் உரிய தகவல் என்னவென்றால், திருவள்ளுவர் பல்கலைக்கழக சட்டம் இயற்றப்பட்ட பொழுது திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் நோக்கங்கள் என்னவென மிக தெளிவாக சட்டப்பிரிவு 4 சொல்லியிருக்கிறார்கள். அந்த சட்டப்பிரிவு 4 சொல்லப்பட்டிருப்பது ஒரு சில கூறுகளை நான் இங்கே வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். ஒன்று, வடார்காடு அம்பேத்கர் மாவட்டம் என்று அன்று இருந்த, தென்னார்காடு மாவட்டம் என்று அன்றிருந்த பகுதிகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக ஆதி திராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆய்வு நடத்துவது, இப்பிரிவுகளைச் சார்ந்த எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும்படியாக இப்பல்கலைக்கழகத்தில் ஒரு புத்தக வெளியீட்டு மையம் தொடங்குவது, ஒரு ஆவணக் காப்பகம் தொடங்குவது, ஒரு அச்சகம் தொடங்குவது, இப்பிரிவினருக்கான, குறிப்பாக ஆதி திராவிடர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்படுவதற்கான நடத்துக்கிளைகளான கிராமத்தை காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள படப்பையில் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் கலைஞர்களுக்காக ஒரு கிராமத்தை உருவாக்குவது, அச்சகத்தை ஏற்படுத்துவது, தலித் மக்களின், பிற்படுத்தப்பட்ட மக்களின், மிகவும் பிற்படுத்த மக்களின் தொடர்பான வரலாறு, ஆவணங்கள், செய்தி இதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள் அனைத்தையும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஆய்வுக்காக நூலகம் ஏற்படுத்துவது, இவையெல்லாம் திருவள்ளுவர் பல்கலைக்கழக சட்ட பிரிவில் இருக்கின்றன. இந்த திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் ஏதோ பிற பல்கலைக்கழகம் போல இளங்கலை பாடப்பிரிவுகள் M.Com, B.Com, B.Sc, M.Sc போன்ற பாடப்பிரிவுகளுக்காக தொடங்கப்பட்டதென்று, இப்பிரிவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களை பற்றி ஆய்வு நடத்துவதற்காக
அவர்களுடைய கல்வி நலன்களை மேம்படுத்துவதற்காக மட்டுமே திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் செல்வி ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் நோக்கங்களை இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்த துணைவேந்தர்கள் காலில் போட்டு மிதித்து பிற பல்கலைக்கழகங்களைப் போல பிஏ பிஎஸ்சி எம்ஏ எம்எஸ்சி எம்காம் எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளை தொடங்க ஆரம்பித்து அதை நடத்தி வருகின்றனர். வெட்கக்கேடான விஷயம் என்னவென்றால் இப்பல்கலைக்கழகத்துக்கு ஆதி திராவிட இனத்தைச் சார்ந்த 2 துணைவேந்தர்கள் இங்கே துணைவேந்தர்களாக இருந்துவிட்டு சென்று விட்டார்கள். ஒருவர் முருகன், இரண்டாவது ஆறுமுகம். 6 வருடங்கள் இவர்கள் துணைவேந்தராக இருந்துவிட்டு ஜமீன்தாரர்களைப் போல நடந்து கொண்டு ஆதி திராவிட மாணவர்களை பற்றியும் ஆதி திராவிடரின் வாழ்க்கை நலன் பற்றியும் ஆதி திராவிட நிலை பற்றிய ஆய்வு பற்றியும் கவலைப்படாமல் இவர்கள் குறுநில மன்னர்களைப் போல இருந்து ஓய்வு பெற்று விட்டார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவித்து விட்டது. அதனோடு கூட ஆங்காங்கே அவரது பெயரில் ஆய்வுக்கூடங்கள் நூலகங்கள் நடத்துகிறதாக அறிவித்து அவ்வாறு ஆய்வுக்கூடங்களும் நூலகங்களும் திறக்கப்பட்டு வருகின்றன. வரவேற்கின்ற வேளையில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் இதற்காகத்தான் தொடங்கப்பட்டது. அம்பேத்கர் பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வது, தலித் மக்களின் வாழ்வை ஆய்வு செய்வது, அவருடைய முன்னேற்றத்திற்காக யோசனைகள் சொல்வதற்காகவே உருவாக்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் இதுவரை தலித் குறித்த நாளேடுகள் எதுவும் பெறப்படவில்லை. இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள நூலகத்தில் அம்பேத்கரை பற்றிய ஒரு சிறு நூல் கூட கிடையாது. அவருடைய எழுத்தும் பேச்சும் என்று அரசாலேயே வெளியிடப்பட்ட, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழில் நியூஸ் செஞ்சுரி புக் ஹவுஸால் வெளியிடப்பட்ட ஒரே ஒரு தொகுப்பு கூட இந்த பல்கலைக்கழகத்தில் வாங்கப்படவில்லை. இவர்கள் இந்த துறையை தொடங்கவில்லை என்று சொல்லி நான் ஒரு வழக்கு தொடர்ந்தேன், பொதுநல வழக்கு தொடர்ந்தேன். அந்த பொதுநல வழக்கில் பல்கலைக்கழக துணைவேந்தர் தனது வாக்கு மூலமாக சொன்னது என்னவென்றால், இப்பல்கலைக்கழகத்தில் நிதி நிலைமை சரியான பின்னர் இந்த துறையை தொடங்குவோம், அம்பேத்கர் இருக்கையை நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லிக்கொண்டே 23 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை செயலாளர், தமிழக அரசின் சட்டத்துறை செயலாளர், தமிழக அரசின் கல்லூரி கல்வி இயக்குனர் இவர்கள் மூவருமே இப்பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக இருந்து கொண்டு இதை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்றனர். இவர்களுக்கு நூற்றுக்கணக்கான கடிதங்களை நான் எழுதினேன். அதை பற்றி அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. கண்டுகொள்ளாததால் நான் ஒரு பொதுநல வழக்கை தொடர்ந்தேன். அந்த பொதுநல வழக்கு நடக்கும் பொழுது இவர்கள் எடுத்து வைத்த வாதம், பணம் இல்லை, எங்களால் இந்த துறையை தொடங்க முடியவில்லை. டெல்லியிலே பணம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்களே, அந்த அம்பேத்கர் இருக்கையாவது நீங்கள் தொடங்கக்கூடாதா என்று கேட்டதற்கு அதற்கும் எங்களுக்கு வசதி இல்லை என்று கைவிரித்து விட்டார்கள். இந்த நிலையில் நான் தொடுத்த வழக்கின் போது பணநிலை சரியாக ஆனால், நிதிநிலை சரியாக ஆனால் நாங்கள் இருக்கையை தொடங்குவோம், அம்பேத்கர் துறையை தொடங்குவோம் என்று அன்று வழக்கு மன்றத்திலே சொல்லிவிட்டார்கள். இதற்கிடையில் முருகன் என்ற ஒரு தலித் துணைவேந்தராக இருந்தபொழுது என்னுடைய வற்புறுத்தின் பேரில், எங்களது ஜனநாயக போராட்டத்தின் பேரில் அந்த அம்பேத்கருடைய துறைக்கு முதுகலை பட்டப்பிரிவுகள் தொடங்குவதற்கு, ஆய்வு தொடங்குவதற்கு, அதற்கான சிலபஸ் தயாரிக்க வேண்டும் என்று ஆந்திராவிலிருந்து சத்யபால் என்பவரோடு தொடர்பு கொண்டு எழுத்து மூலமாக தெரிவித்து அதற்கு சிலபஸ் என்கின்ற ஒரு அடிப்படை கல்வி திட்டத்தை உருவாக்கினார்கள். அதோடு அந்த துணைவேந்தரின் முயற்சி நின்றுவிட்டது. பேரறிவாளர் அம்பேத்கர் அவர்களின்
125வது பிறந்த நாள் அன்று அம்பேத்கருடைய புகைப்படத்தையாவது பல்கலைக்கழக வளாகத்தில் வையுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அந்த தலித் துணைவேந்தர் மிக கரிசனையோடு 12 படங்களை தயார் செய்து கொடுக்கும்படி என்னிடம் கேட்டார். நான் 12 படங்களை என் சொந்த முயற்சியில், என்னுடைய நண்பர்கள் முயற்சியில் தயார் செய்து அதற்கு கண்ணாடி ஃப்ரேம் எல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுத்தேன். அந்த 18 படங்களுக்கு 17,000 ரூபாய் செலவானது என்று சொன்னேன். ஏன் 17,000 என்று சொல்கிறீர்கள்? 80,000க்கு பில் கொடுங்களேன் என்று அந்த தலித் துணைவேந்தர் என்னிடம் கேட்டார். நான் வெட்கி தலை குனிந்தேன். அந்த துணைவேந்தர் பேரறிவாளர் அம்பேத்கர் அவர்களின் 125வது பிறந்த நாளுக்கு 12 படங்களை நான் வைத்தேன் என்று மார்த்தட்டி கொண்டார். அவர் எங்கே வைத்தார் என்றால், பல்கலைக்கழக வெராண்டாக்களில். எந்த அறையிலுமே அந்த படம் இல்லை. பல்கலைக்கழக வெராண்டாக்களில் அந்த படத்தை வைத்தார். இன்றைக்கும் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் சென்று பார்த்தீர்களானால் பேரறிவாளர் அம்பேத்கர் படம் எந்த அறையிலும் இல்லை. பல்கலைக்கழக துணைவேந்தரினுடைய அறைக்கு வெளியே வெராண்டாவில் இருக்கிறது. பதிவாளர் அறைக்கு வெளியே வெராண்டாவில் இருக்கிறது. ரிசப்ஷன் ஹாலில் வெராண்டாவில் இருக்கிறது. மிகவும் வேதனையாது. இந்த நிலையில்தான் தமிழக அரசு அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாடினோம் என்று, இதுவும் ஒரு சமத்துவ பொங்கலாயிற்று. அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளானது. இன்னும் வெட்கக்கேடான செய்தி என்னவென்றால், இந்த பல்கலைக்கழகத்திலே பணம் இல்லை என்கிறார்கள், துறை தொடங்க வசதி இல்லை என்கிறார்கள். ஆனால் 2010ஆம் ஆண்டு 2002 தொடங்கிய இந்த பல்கலைக்கழகத்தில் 2010 இந்த பல்கலைக்கழகத்தில் பயோடெக்னாலஜி என்ற துறை தொடங்கப்பட்டது. ஆங்கிலத்துறை தொடங்கப்பட்டது. தமிழ்த்துறை தொடங்கப்பட்டது. அதன் பின்னர் 2007க்கு பின்னர் 3 துறைகள் தொடங்கப்பட்டது. 2020இல் இயற்பியல் துறை, கம்ப்யூட்டர் சயின்ஸ், வணிகவியல் துறை தொடங்கப்பட்டது. 2024இல் மைக்ரோபயாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ் துறை தொடங்கப்பட்டது. 2004இல் எம்காம் 5 ஆண்டு காலம் இன்டகிரேட்டட் கோர்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ் 5 ஆண்டு காலம் இன்டகிரேட்டட் கோர்ஸ் தொடங்கப்பட்டது. 2024இல் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொடங்கப்பட்டது. 2024இல் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் தொடங்கப்பட்டது. 2025இல் பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, லைப்ரரி சயின்ஸ் ஆகிய துறைகள் தொடங்கப்பட்டன. இப்படி 17 துறைகள் நாங்கள் முன்மொழிந்த 2006 டிசம்பர் தீர்மானத்திற்கு பின்னர் 17 துறைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த 17 துறைகளுக்கும் ஆசிரியர்கள், நிலையான ஆசிரியர்கள் 45 ஆசிரியர்களும், கௌரவ விரிவுரையாளர்கள் 50 பேரும் வேலை செய்கிறார்கள். ஆனால் அம்பேத்கர் துறைக்கு மட்டும் இங்கே பணம் இல்லை. இது தொடர்பாக தற்போது 2021-26 சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அனைத்து ரிசர்வ்டு தொகுதி, அதாவது 42 SC/ST தொகுதிகள் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், சொல்லப்போனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் மின்னஞ்சல் மூலமாக 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இந்த கோரிக்கையை முன்வைத்தேன். எல்லோரும் பெற்றுக்கொண்டார்கள். மின்னஞ்சலில் அனுப்பிய அதே கோரிக்கையை அஞ்சல் மூலமாக அவர்களுக்கு அனுப்பி வைத்தேன். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும், குறிப்பாக SC/ST உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகளில் இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் அனுப்பினேன். ஷானூர் நவாஸ் அவர்களுக்கும் அனுப்பினேன். வாணியம்பாடி பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்கள் என்னோடு பணிபுரிந்த பேராசிரியர், நட்பில் இருக்கிறார் என்ற வகையிலும், ஆசிரியர் சங்க போராட்டங்களில் அவர் பல முறை கலந்து கொண்டதன் அடிப்படையில் அவருக்கும் இதே செய்தி அனுப்பி வைத்தேன்.
தோழர் ஜவஹருல்லா எம்எல்ஏ அவர்கள் மட்டும் எனக்கு, பேராசிரியர் அவர்களே, உங்களுடைய கடிதத்தை நான் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன் என்று பதில் போட்டார். இந்த பதிலை கூட எந்த ஒரு தலித் சட்டப்பேரவை உறுப்பினரும் எனக்கு அனுப்பவில்லை என்பது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். இவர்களெல்லாம் அம்பேத்கரை படமாக்கி, அம்பேத்கர் வரலாற்றை புத்தகமாக்கி வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்ற ஒன்றை தவிர, அம்பேத்கருக்காக முறையாக இத்தனை பல்கலைக்கழகங்களில் ஒரே ஒரு ஆட்சிக்கு ஒரே ஒரு எம்எல்ஏவாகுது. இந்த தமிழக அரசு நடத்துகின்ற 22 அரசு பல்கலைக்கழகங்களில் எத்தனை பல்கலைக்கழகங்களில் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு புத்தகம் இருக்கிறது? எத்தனை பல்கலைக்கழக நூலகங்களில் அம்பேத்கருடைய பேச்சும் எழுத்துக்களும் என்று மகாராஷ்டிர அரசாங்கம் வெளியிட்ட ஆங்கில புத்தக தொகுப்புகள் 17 இருக்கின்றனவா? நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வெளியிட்ட அம்பேத்கருடைய எழுத்தும் பேச்சும் கட்டுரைகளையும் என்ற 37 தொகுப்புகள் இருக்கின்றனவா என்று கேள்வி கேட்பதற்கு நாதி இல்லை. அம்பேத்கரை படமாக தங்களுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொள்கிறார்கள், விசிட்டிங் கார்டில் போட்டுக்கொள்கிறார்களே ஒழிய அம்பேத்கரை பற்றிய ஆய்வு, அம்பேத்கர் பற்றிய சிந்தனை, அறிவு மாணவர்களிடையே பரவ வேண்டும் என்றும் மாணவர்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்ற சிந்தனை இல்லாததால் தான் இன்றைக்கு தமிழக பள்ளி கல்லூரிகளில் தங்களுடைய சாதியை குறிக்கின்ற கையிலே கயிறுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆணவ கொலைகள் நடக்கின்றன. சாதி மறுப்புக்கே மறுப்பு தெரிவிக்கின்றனர். சாதியின் பெயரால் சங்கங்கள் கட்டப்படுகின்றன. அதற்காக ஒரு குழு நீதிபதி சந்துரு அவர்களின் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து அவரிடம் சாதி மறுப்பு, சாதி ஒழிப்புக்கான காரணங்களை, பரிந்துரைகளை கேட்டால், வேறு ஒரு நீதிபதி நான் சந்துருவனுடைய பரிந்துரையை படித்துவிட்டுத்தான் நான் நெற்றியில் பட்டை போட்டுக்கொண்டு வருகிறேன் என்று பட்டவர்த்தனமாக உலகறிய நீதிமன்றத்திலேயே சொல்லக்கூடிய அவலம் இந்த தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. பேரறிவர் அம்பேத்கர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டினால் போதாது, பேரறிவாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு கட்டிடங்களோ அல்லது நூல்வெளி என்கின்ற நிலையில் நூலகங்கள் கட்டுவதோ, தனியாக அவர் பெயரில் ஒன்று வைத்து கான்ட்ராக்டுக்கு கட்டிடங்களை விடுப்பதோ பயனளிக்காது. அம்பேத்கர் பற்றிய செய்திகளை, அம்பேத்கருடைய உண்மையான அவருடைய சித்தாந்தங்களை மாணவர் மத்தியிலே, இளைஞர் மத்தியிலே நான் சொல்லுவது என்னவென்றால், தலித் மாணவர்கள் மத்தியில் மட்டுமின்றி எல்லா இளைஞர்கள் மத்தியிலும் அவருடைய உன்னதமான சாதி மறுப்பு, சமூக முன்னேற்றம், சமூக ஒற்றுமை, இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அம்பேத்கருடைய எழுத்துக்களையும் அம்பேத்கருடைய பேச்சுக்களையும் முதலாவதாக நான் பல்கலைக்கழகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுக்கும் கோரிக்கை என்னவென்று இருக்குமேயானால், ஒன்றாம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒரு பாடத்தை கட்டாய பாடமாக்க வேண்டும் அல்லது ஒரு பாடத்தை கட்டாயமாக கற்பிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் 1ஆம் வகுப்பிலிருந்து முதுகலை பட்டம் வரை இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதனுடைய அனைத்து பிரிவுகளையும் ஓராண்டிற்கு குறைந்தது 5 பிரிவையாவது அல்லது தான் படிக்கின்ற காலத்தில் அடிப்படை உரிமைகள் என்ன என்று நமது அரசமைப்பு சட்டத்தில் 1வது பிரிவிலிருந்து 30வது பிரிவு வரை சொல்லப்பட்ட அரசமைப்பு சட்டத்தை பாடத்திட்டத்தில் கொண்டு வர வேண்டும். அதே போல் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என சொல்லக்கூடிய பிரிவுகளையும் மாணவர்களுக்கு பாடமாக சொல்லி கொடுத்து அவர்களை உள்வாங்க செய்ய வேண்டும். சாதி ஒழிப்புக்கான உண்மையான திட்டங்கள் ஏதும் இந்த அரசுக்கு இருக்குமாயின் அல்லது பாடத்திட்டங்கள் இருக்குமாயின் அந்த பாடத்திட்டமும் அரசின் திட்டமும் மாணவர்கள் மத்தியிலே 1ஆம் வகுப்பிலிருந்து அவர்கள் முதுகலை பட்டம் பெற்று வெளியே செல்லும் வரை
இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை பாடத்திட்டத்தில் உள்ளடக்கிய ஒரு பாடத்திட்டமாக படிப்படியாக இருந்தாலே ஒழிய அம்பேத்கரை ஒரு சாதிய தலைவராக, அம்பேத்கரை ஒரு சாதிக்கு உரியவராக இந்த நாடு பாராட்டாது. இந்த நாடு அம்பேத்கரை பாராட்ட வேண்டியது இந்த நாட்டின் முதல் குடிமகன், ஒற்றுமையை சொன்ன குடிமகன், சமத்துவத்தை சொன்ன குடிமகன், கல்வியின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு தெரிவித்தவர் என்ற வகையில் இந்த தமிழக அரசின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரின் பதவிக்காலம் இந்த மாதம் 21ஆம் தேதி முடிவடைகிறது. முடிவடைந்த பின்னர் இந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கொள்ள இருப்பது இந்த பல்கலைக்கழக சட்ட விதிகளின்படி துணைவேந்தர் குழுவாகும். இந்த துணைவேந்தர் குழுவுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடியவர் ஒன்று தமிழக அரசுடைய கல்வித்துறை உயர்கல்வித்துறை செயலாளராக இருப்பார், அல்லது தமிழக அரசுடைய கல்லூரி கல்வி இயக்குநராக மட்டுமே இருக்க முடியும். இந்த தமிழக அரசின் அலுவலர்களின் தலைமையில் ஏற்படுத்தப்படக்கூடிய இந்த துணைவேந்தர் குழுவானது இப்பொழுதாவது தங்களுடைய தவறை உணர்ந்து, தங்களுடைய கடமையை உணர்ந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் 26/12/2006 சிண்டிகேட் முடிவின்படியும் 2008 சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்களது ஒப்புதல் படியும் உடனடியாக இந்த கல்வியாண்டில் இந்த பல்கலைக்கழகத்தில் பேரறிவாளர் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஸ்டடீஸ் துறையை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் 16 ஆண்டுகாலமாக தொடங்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டிருக்கும் டாக்டர் B.R. அம்பேத்கர் சேர் என்கின்ற இருக்கையை டெல்லியில் உள்ள டாக்டர் B.R. அம்பேத்கர் ஃபவுண்டேஷனோடு தொடர்பு கொண்டு ஏற்படுத்துவதே அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த தமிழக அரசு செய்யக்கூடிய சரியான நினைவு, சரியான பொறுப்பு, கடமையாகும் என்பதை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்பேத்கர் என்பவர் அரசியலுக்காக, ஓட்டு வாங்குவதற்காக, அரசு ஊழியர் அலுவலர்கள் தங்களுடைய நலனை பாதுகாத்து கொள்ள தங்கள் சங்க கொடியிலேயும் சங்க லெட்டர் பேடிலேயும் அம்பேத்கர் படம் பயன்படுத்தாமல், உண்மையாக அம்பேத்கர் எதை நமக்கு சொல்லிவிட்டு சென்றாரோ, எதற்காக அவர் இருந்தாரோ, சுயமரியாதை பெற, சமூக விடுதலை பெற, இந்து மதத்திலிருந்து ஆதிக்கத்திலிருந்து வெளியே வர தன்னை முன்மாதிரியாக இறக்கும் திருவாயில் பௌத்தம் தழுவி தன்னை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நமக்கெல்லாம் முன்னோடியாக நமக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார். இடஒதுக்கீடுக்காக மட்டுமே நான் இல்லை, நான் படித்தவர்களை நன்றி ஏமாந்து விட்டேன், படித்தவர்களை நம்பியே நான் இந்த மக்களுக்கு எதையும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி அழுதழுது தன் வாழ்நாளை முடித்து கொண்ட B.R. அம்பேத்கர் அவர்களின் அழுகைக்கு நாமும் காரணமாக இருக்கக்கூடாது. படித்தவர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களே 18 விழுக்காட்டு பேர் ஆதி திராவிடர்கள், 18 விழுக்காட்டு அரசு அலுவலர்கள், IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் ஆதி திராவிட வகுப்பை சார்ந்தவர்கள். இந்த 18% IAS IPS, 18% ஆசிரியர்கள், 18% அலுவலர்கள், 18% மருத்துவர்கள், 18% இன்ஜினியர்கள் இருந்த நாளில்தான் ஆதி திராவிடர்கள் சாக்கடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதி திராவிடர்கள் மருத்துவமின்றி தினம் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஆதி திராவிடர்கள் கல்வியின்றி அவர்களுக்காக இன்றைக்கு கூட தனியாக விடுதி, அவர்களுக்காக இன்றைக்கு கூட ஒதுக்கீட்டின் மூலமாக அவர்கள் வர வேண்டிய கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்கள் இடம்பெற வேண்டிய அவல நிலை இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களாக வரக்கூடிய ஆதி திராவிடர் அல்லாதவர் எல்லாருமே பண்ணையார் போலத்தான் இருக்கிறார்கள். இந்த பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக வந்த சுசீலா திருமாறன் என்கின்றவர்
இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய செம்மலை என்கின்றவருடைய மிக நெருங்கிய உறவினர். அவர் இந்த பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக வந்தபோது நான் அவரிடம் ஒரு அடிக்கடி மனு கொடுக்க போவேன். நான் ஆதி திராவிடர் என்பதை நன்கு அறிந்த அவர் என்னிடம் கையிலே கூட அந்த கடிதத்தை வலது கையில் வாங்க மாட்டார். தன் இடது கையிலே வாங்கி எனக்காக ஒரு ட்ரே வைத்திருக்கிறார். அந்த ட்ரேயில் போட்டு விடுவார். அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அவர் முதல் துணைவேந்தர், இந்த பல்கலைக்கழக முதல் துணைவேந்தர். அவர் துணைவேந்தராக இருக்கும் பொழுது தான் தமிழகத்திலே SC/ST கமிஷனுடைய தலைவராகின்ற கண்ணகி பாக்கியநாதன் IAS என்பவர் அவரை பார்க்க வந்தார். ஒரு விண்ணப்பத்தின் போது புகாரின் மீது விசாரிக்க வந்தார். கண்ணகி பாக்கியநாதன் அவர்களை இந்த சுசீலா திருமாறன் தனது அறைக்குள்ளே வருவதற்கு அனுமதி மறுத்து விட்டார். சுசீலா திருமாறன் கண்ணகி பாக்கியநாதன் அவர்களை வாசலிலே நின்று வைத்து தன்னுடைய அட்டெண்டர்ஸ் பியூன்களை வைத்து அவரை வெளியே அனுப்பி வைத்தார். அதற்கு கூட அவர் விசாரணைக்கு கூட அனுமதி தர வேண்டும், விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு என் தலைமையிலே தான் அஞ்சலகத்தின் முன்னால் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆதி திராவிடர் அல்லாத துணைவேந்தர்கள் பண்ணை ஆட்களாக சாதி வெறியர்களாகவே இருந்து ஓய்வு பெற்று சென்று விடுகிறார்கள். ஆனால் பல்கலைக்கழகங்களுக்கு வரக்கூடிய ஆதி திராவிட வகுப்பை சார்ந்த துணைவேந்தர்கள், முருகன் துணைவேந்தர், ஆறுமுகம், தற்போது இருக்கக்கூடிய பதிவாளர் செந்தில்வேல் முருகன் இவர்களெல்லாம் ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்தவர்கள். இவர்கள் அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் இவர்களும் ஒரு சூடோ ஜமீன்தாரர்களாகவே இருக்க விரும்புகிறார்கள். ஆதி திராவிட பிரதிநிதிகளை இவர்கள் சந்திப்பது இல்லை, அவருடைய குறையை கேட்பதில்லை. ஆதி திராவிட மாணவர்களிடம் பணம் வசூல் பண்ணக்கூடாது என்று அரசு ஆணை இருந்த பொழுதும் இப்பொழுது இருக்கக்கூடிய துணைவேந்தர் ஆறுமுகம் என்பவர் ஆதி திராவிட மாணவரிடம் பணம் செலுத்தினால்தான் பல்கலைக்கழகத்தில் படிக்க முடியும் என்று சொல்லி கட்டாயமாக ஆயிரக்கணக்கில் பணம் வசூல் செய்கிறார். இரண்டாவது, ஆதி திராவிடர்களுக்காக விடுதியை கட்டி அந்த விடுதியில் தங்கியிருக்கின்ற மாணவர்களுக்கு உதவித்தொகையை எதுவுமே தராமல் உதவித்தொகை எல்லாவற்றையும் நான் சாப்பாட்டுக்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் என்று சொல்லி ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார் இந்த துணைவேந்தர். இந்த துணைவேந்தர்கள் ஆதி திராவிட இனத்தைச் சேர்ந்த துணைவேந்தர்களும் ஆதி திராவிட இனத்தைச் சேர்ந்த பதிவாளர்களும் ஆதி திராவிட மாணவர்களுக்கு நேர் எதிராக செயல்படுகிறார்கள். இவருடைய அறைகளில் ஆதி திராவிடர்கள் கையிட்டு நிற்க வேண்டிய அவலம் இருக்கிறது. இதுவரை ஆதி திராவிட இனத்தைச் சார்ந்த துணைவேந்தர்கள் எவரும் ஆதி திராவிட பிரதிநிதிகளை சந்தித்தது கிடையாது. இந்த திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள சட்டமன்ற தொகுதி காட்பாடி சட்டமன்ற தொகுதி. இந்த காட்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய பிரதிநிதியும் ஹெவிவெயிட் அமைச்சருமான துரைமுருகன் இந்த பல்கலைக்கழக பகுதி மாணவர்களினுடைய பிரச்சனைகள் குறித்தோ பல்கலைக்கழக ஆசிரியர்கள் பிரச்சனை குறித்தோ பல்கலைக்கழகங்கள் இயங்குகின்ற விதம் குறித்தோ ஒரு நாளும் ஆய்வு செய்ததில்லை. 2013 இப்பல்கலைக்கழகத்தில் 66 ஆசிரியர் இல்லா பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட 66 பணியாளர்களில் 32 பேர் ஆதி திராவிட இனத்தைச் சேர்ந்தவர்கள். எஞ்சியுள்ளவர்கள் அனைவரும் மிகவும் பிற்படுத்தவர்கள், மிகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட சிவா என்பவர் அணைக்கட்டு தொகுதியுடைய திமுக MLA-ஆக 2 முறை இருந்த கண்ணன் என்பவரின் மகன். அவர்தான் இந்த பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர். இதை பற்றி கூட துரைமுருகன் அவர்கள் கவலைப்படவில்லை. இன்னும் கெடுவாய்ப்பான மிகவும் அதிர்ச்சி தரத்தக்க செய்தி என்னவென்றால், பணி நீக்கம் செய்யப்பட்ட கீதாஞ்சலி என்பவர் இந்திய தேசிய வலது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இன்றைய தலைவர் D. ராஜா அவர்களின் அண்ணன் மகள். இவர்கள் இன்று வரை வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்களை பற்றி துரைமுருகனிடம் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்களை பற்றி
அமைச்சர் துரைமுருகனிடம் வேலூர் செய்தியாளர் கேள்வி விட்டதற்கு, அப்படியா, எனக்கு ஒன்றும் தெரியாதே, என்னிடம் யாரும் வந்து சொல்லவில்லை என்று இன்று வரை துரைமுருகன் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பல்கலைக்கழகம் படிப்படியாக அழிவு நிலையில் இருப்பதற்கு காரணம் இந்த ஹெவிவெயிட் அமைச்சர் என்பது மிகையாகாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பல்கலைக்கழகத்தில் 200 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது என்று தமிழக அரசின் திமுகவின் அரசு இதழ் போல செயல்படும் அரசு பத்திரிகையான முரசொலியில் முதல் பக்கத்தில் அரை பக்க கட்டுரை வெளிவந்தது. இது இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் ஊழல் என்று முதல் பக்கத்தில் அரை பக்க கட்டுரை வந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் எழுதக்கூடிய எந்த கடிதத்திற்கும் புகாருக்கும் பதில் இல்லை. நாங்கள் வழக்கு தொடர்ந்தபோது, பொதுநல வழக்கு தொடர்ந்தபோது பணம் இல்லை என்று தைரியமாக இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் சொல்லுகிறது. அதை தட்டி கேட்பதற்கு இந்த அரசால் முடியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் 2010 இந்த பல்கலைக்கழகத்தை கட்டடத்தை தொடங்கி வைக்க மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்கள் இங்கே வந்திருந்தார். அவர் பங்கேற்ற அந்த திறப்பு விழா கூட்டத்தில் அன்றைய வேலூர் எம்எல்ஏவான சி ஞானசேகரன் என்பார், இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரே ஒரு பணியாளர் கூட நிரந்தரமாக இல்லை, ஆசிரியர் பணியாளர்கள் நிரந்தரப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு மாண்புமிகு கலைஞர் அவர்கள், நாங்கள் இந்த 91 பேருக்கும் ஒரு தேர்வு வைத்து தேர்வின் மூலமாக நிரந்தரப்படுத்த முயற்சி எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சென்றார். அவர் ஆட்சி இருக்கும் பொழுது 2011 பிப்ரவரியில் இவர்கள் நிரந்தரத்திற்கான கருத்துரு கேட்கப்பட்டது. ஆட்சி மாறியவுடன் காட்சி மாறியது. பாப்பிரெட்டி பழனியப்பன் என்பவர் முதலமைச்சர், அன்றைக்கு இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்தார். அவர் சொன்ன முதல் வார்த்தை, இவனெல்லாம் கருணாநிதியின் ஆட்கள், இவர்களை வேலைக்கு எடுக்க முடியாது என்று சொன்னார். ஆனாலும் தொழிலாளர் சார்பாக நாங்கள் நீதிமன்றம் சென்று வெற்றி பெற்ற பின்னரும் 10 ஆண்டுகள் கழிந்து விட்டது. இப்பொழுது திமுகவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கலைஞரின் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், கலைஞர் சொன்னதை செய்யுங்கள் என்று தான் நாங்கள் கேட்கிறோம். கேட்க மாட்டோம் என்கிறது பல்கலைக்கழக நிர்வாகம். அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது இன்றைய தமிழக அரசு. எங்களது நீதிமன்ற போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்ற விசாரணை எங்கள் வழக்கை அம்பேத்கர் துறை தொடங்க வேண்டும் என்ற வழக்கை நீதிமன்றம் கேட்டது. ஆனால் கேட்டு பயனில்லாத ஒரு தீர்ப்பை வழங்கியது. என்ன தீர்ப்பு என்றால், பல்கலைக்கழகத்துக்கு பணம் வந்தவுடன் துறை தொடங்குவார்கள் என்றார்கள். இன்று வரை துறை தொடங்கவில்லை. அதற்கு மாறாக 12 துறைகள் கூடுதலாக தொடங்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு துணை போபவர்கள் தலித் பேராசிரியர்கள், இதற்கு துணை போபவர்கள் தலித் துணைவேந்தர்கள், இதற்கு துணை போபவர்கள் தலித் பதிவாளர்கள். இவர்களை இந்த தலித் மக்களின் சார்பாகவும் உண்மையான அம்பேத்கரிஸ்டின் சார்பாகவும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அம்பேத்கரின் பெயரை சொல்லி வாக்கு வாங்குவதற்கு மட்டுமே அம்பேத்கரை பயன்படுத்தாதீர்கள். அம்பேத்கருடைய உண்மையான வாழ்வியலை சொன்னாலே இந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் உடனடியாக பொறுப்பேற்க வரக்கூடிய துணைவேந்தர் குழு இதுவரை நாங்கள் கொடுத்த மனுக்களின் மீது சரியான நடவடிக்கை எடுத்து இந்த கல்வியாண்டிலாவது மோசம் போய்விடவில்லை, காலம் கடந்து விடவில்லை. 2005, 2025, 2026 கல்வியாண்டில் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஸ்டடி சென்டர் என்ற துறையை தொடங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் டாக்டர் B.R. அம்பேத்கர் சேர் என்கின்ற இருக்கையை அமைக்க வேண்டும் என்பதை தமிழக அரசின், தற்போதைய அரசின் 5வது ஆண்டு ஆட்சி காலத்தில் நாங்கள் தலித் மக்களின் சார்பாக, தலித் அறிவுஜீவிகளின் சார்பாக, உண்மையான தலித் தொண்டர்களின் சார்பாக
நாங்கள் இந்த ஊடகத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்.